அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹைர் அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இது இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். இது என்னென்னா, ரொம்ப நாள் நான் வீடியோ பண்ணலை. என்னடா இவங்க அப்பப்போ வராங்க, அப்பப்போ போகிறாங்க, இவங்கள்த போய் நம்ம எதுக்கு லைக் பண்ணணும், இவங்கள்த எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க. புரியுது, நானும் அதே தான் பண்ணுவேன். என்ன பண்ணுறது, என்னோடய ஃபோன் காணாம போயிடுச்சு. ஆனால் அதில் எல்லா வீடியோ இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் என்னோடய ஃபேவரட்டான ஃபோன் அது, ரொம்ப பிடிக்கும். அதில் தான் நான் வீடியோ இதில் இந்த ஃபோனில் எடுத்திருந்ததை அந்த ஃபோனுக்கு அனுப்பி அதில் தான் எடிட் பண்ணி நான் போடுவேன் வீடியோ. அந்த ஃபோனே காணாம போயிடுச்சுங்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்லானும் ஸ்டார்ட் ஆகிட்டு, என் பையனுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனுவலுங்கிறனால அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரம்லானில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். ஏன்னா தினமும் அதிகமான இதெல்லாம் நம்மளும் சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே பண்ணலாம் தான், அது வீடியோ பிடிச்சி போடலாம் தான். ஆனால் எனக்கு அதில் ஐடியாஸ் இல்லை, அதில் அப்படி போகணுங்கிற மாரி தோணவும் இல்லை. இது எங்கன்னா துபாயில் இருக்கும்போது நாங்கள் குளோபல் வில்லேஜ் போனோம். அங்கே எடுத்த வீடியோ தான். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் காமிக்கும் போது ஈவினிங்காக இருந்தது, இப்போ என்னடா நைட் உள்ளே போகிறாங்கன்னு நினைப்பீங்க. என்னென்னா நாங்கள் துபாய் ஃப்ரேம் போனோம். அங்கே 1 மணிக்கு போனோம். அங்கே இருந்துட்டு 4 மணிக்கு 4 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னு சொன்னால் 5:30க்கு நம்ம இங்கே போகணும் குளோபல் வில்லேஜுக்குன்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அப்போ முன்னாடியே கிளம்புனா தான் சரி வரும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம எங்கே போகலாம், என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க, அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட இது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அவர் ஒரு சின்ன ரூட்டை மிஸ் பண்ணிட்டாரு. அது எங்கெங்கேயோ போய் கடைசியில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு கார் ஓட்டி இப்போ அதிகமாக பழக்கம் இல்லை அப்படின்ட்டு. அதனால் ரூட் தெரியாமல் ஷார்ஜாக்கே நாங்கள் போயிட்டோம் கைஸ். அங்கே போய் திரும்பி ரிட்டன் அப்புறம் யார் ரூமுக்கும் வேணாம், எங்கள் ரூமுக்கு போய் திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்பவும் ரிட்டன் அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா குளோபல் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் இங்கே போனதுமே நாங்கள் குளோபல் வில்லேஜை நாங்கள் அங்கேயே பார்த்துட்டோம். அந்த பெரிய பெரிய ராட்டினத்துலலாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது தெரியும் நம்ம குளோபல் வில்லேஜை நெருங்கிட்டுருக்கோன்னு. அவங்க கரெக்டாக அங்கே போய் அதுவுமே விளையிற இடத்துல அதுவுமே மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேறு ரூட்டுக்கு போய் அந்த ரூட்லேருந்து இன்னொரு ரூட்டுக்கு போய் அப்படின்னு நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஒரு ஒரு 1 ஹவர் கிட்ட நாங்கள் வெளியிலே சுற்றிருக்கோன்னு வைங்களேன். 8:30 இருக்கும் நாங்கள் உள்ளே நுழையும் போது, தான் இருட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளோபல் வில்லேஜுக்குள்ளே போகும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே நுழையும் போதே நான் போனதில்லை, நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்கல்ல, நம்ம வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இதில் நுழையும் போது உங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை. அப்போ எப்படி நம்ம இதை குளோபல் வில்லேஜ் நம்ப முடியும்? நான் என் வீட்டுக்கார்ட்ட குளோபல் வில்லேஜ் இது இல்லை, நீங்கள் எங்கேயோ என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்க, இது குளோபல் வில்லேஜோட சிஸ்டரா இல்லை பிரதரா இல்லை டுபாக்கூரா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இது குளோபல் வில்லேஜ் கிடையாது. இது குளோபல் வில்லேஜ் தாண்டி, ஆனால் போட்டிருக்கு, ஆனால் இது குளோபல் வில்லேஜ் டூப்ளிகேட். நம்பர் 2க்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நம்பர் 1 எங்கே அப்படின்ட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன் அந்த பக்கம் பார்க் பண்ணணும், நீங்கள் தான் எல்லோரும் பார்க் பண்ணுறாங்க. அதுவும் உண்மை தான் கைஸ். என்னென்னா இவர் பார்க்கிங் ஏரியா இது கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ வேறு பக்கம் தான் நான் பார்க் பண்ணேன், இது கிடையாது, அந்த ரூட்டில் போய் அப்படி போய் பண்ணணும் அப்படின்றாரு. நான் வேணால் இந்த ரூட்டில் நிறைய பேர் கார் நிப்பாட்டி இது வழியாக நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைம்மா நிறைய பேர் நிப்பாட்டி போயிட்டுருக்காங்க பாருங்கள், இல்லை இதுதான், ஏன்னா நமக்கு ராட்டினம் தெரியுது, இதெல்லாம் தெரியுது. அப்போ இதுதான் குளோபல் வில்லேஜ். நான் ஓகே பண்ணிவிட்டு இதுதான், நீங்கள் இங்கே போடுங்க, இங்கே செய்யுங்க, இங்கே பார்க்கிங் போட்டிருக்கு, போடுங்க நான் அட்டம் பண்ணி. அங்கே பெரிய பார்க்கிங்கும் இருந்தது. அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டோர் இருந்தது. அது அப்போ ஞாபகம் இருந்தது, இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கேயும் நிறைய பேர் கார் நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இவரை தான் அடம் பண்ணி கூப்பிட்டுட்டு போனேன். ஆனால் எனக்கு உண்மையிலே இது குளோபல் வில்லேஜ்னு என்னால் நம்பவே முடியல. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கும், பிரம்மாண்டமாக. நான் நம்பவே இல்லை. நிறையா பேர் இதில் சாரீ போட்டு அவங்களையும் பார்த்துட்ருக்கேன். வகை வகையான ஆளுங்களை பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் அந்த ஜப்பானு, இந்தியா, பாகிஸ்தான் அது இதுன்னு பார்க்கும்போது ஆமாடா நம்ம குளோபல் வில்லேஜுக்குள்ளே தான்டா வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சுங்க. ஓகே, நம்ம நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கரெக்டாக அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காரு, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி தான். ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களோட ஷூ. நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் ஷூ வாங்கியிருந்தோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். அந்த ஷூ ரொம்ப காலுக்கு நடக்கும்போது நல்லா இருந்ததுன்னு வைங்களேன். நடக்கும்போது நல்லாயிருக்கும் தெரியுமா, அப்படி இருந்தது. இது அதேமாரி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி, துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணி இன்னொன்று அதே சைஸில் பாப்பாவுக்கு வாங்கினேன். வாங்கி நாங்கள் 2 பேரும் வேர் பண்ணோம். மாற்றி மாற்றி தான், 2 ஒரே கலரில் ஒரே மாரி ஆர்டர் பண்ணனால மாற்றி மாற்றி வேர் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. ஆனால்
அந்த ஷூ வந்து போக போக என்ன ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு மாதிரி ஆகி குஷன்ஸ் எதுவும் சரியில்லை. நடக்கிறோம், கால் வலி வந்துடுச்சு, விரல் வலி வந்துடுச்சு, நடக்கவே முடியல. நாங்கள் நடந்திருந்தோமா துபாய் ஃப்ரேமில், அங்கேயே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த ஷூ போட்டு. சரி நான் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுறேன், என்கிட்ட கொஞ்சம் கொடுமா அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் எங்கேம்மா அங்கே கடை இருக்க போகுது, அதனால அவள்கிட்ட இருந்து வாங்கி நான் கொஞ்சம் நேரம் வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் 2 பேருக்குமே சேர்ந்தே விஸ்கி 2 பேரும் நடந்துகிட்டே தான் போனோம். அப்புறம் ஒரு வழியாக அங்கங்கே நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நாங்கள் வேறு கடைக்கு போய் செப்பல்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு க்ரீன் சிட்டின்னு நினைக்கிறேன் துபாயில். க்ரீன் சிட்டிங்கிற ஒரு பெரிய கடை, அது பெருசு கடைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. எங்கே இந்த புத்தி போக போகுது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து போனால் கடை, பெட்டி கடை, அந்த கடை இந்த கடைன்னு தான் வாயில் வந்து தொலையுது. அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே போய் அவ்வளோ பெரிய க்ரீன் சிட்டின்னு பெரிய பெருசாக மால் இருந்தது. அங்கே போனால் கடல் மாரி இருக்குது, எதடா வாங்குறது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனால் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நிறைய கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஏற்கனவே டைம் இல்லை, அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக இங்கே உள்ளே நுழைஞ்சி இப்படி தான் ஜப்பானுக்குள்ளே போனோம். என்ன தெரியும் நமக்கு ஜப்பானை பற்றி உள்ளே நுழைஞ்சோம். நம்ம எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குது பார்ப்போன்னா அந்த டிஷர்ட்ஸு, அப்புறம் நம்ம இப்போ எல்லா ப்ராண்டும் தான் நம்ம இந்தியாவிலேயும் வந்துருச்சுங்க. மீஷோ ஓப்பன் பண்ணாலே இதெல்லாம் இவன் இங்கே என்ன அடிக்க வச்சுருக்காது. மீஷோவில் வருது, அவ்வளோ அழகாக வருது, ஃப்ளிப்கார்ட்டில் வருது, அமேசானில் வருது. ஓகேவா, இதானே வா போவோம், எல்லோரும் போட்டிருக்காங்க வீடியோவா, நம்மளும் போடுவோம் வீடியோ. எல்லோ டாய்ஸ் இருக்குது, அப்புறம் அங்கே உள்ள ஸ்நாக்ஸு, அங்கே உள்ள பர்ஃப்யூம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ், அந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நல்ல கூட்டம் அள்ளிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என் வீட்டுக்காரர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் குளோபல் வில்லேஜில் எதுவுமே வாங்கக்கூடாது, வேணால் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லைனா ரைடு ஏதாவது போய்க்கோங்க, பட் ஆனால் நான் வந்து எந்த ஒரு திங்ஸும் வாங்கி தர மாட்டேன், அதுக்கு மேற்கொண்டு ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேங்க, எங்களை பற்றி தெரியாதா, நாங்கள் கஞ்சூஸோட நான் பொண்டாட்டி, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர டைலாக் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு அங்கே எதுவுமே வாங்க பிடிக்கல, வாங்கவும் தோணலை. ஏன்னா நம்ம துபாயில் மற்ற இடங்கள்ல நானும் 2-3 தடவை போயிருக்கேன் இல்லையா, மற்ற கடைகளில் நம்ம போய் கடன் சொல்லாத ஃபாத்திமா சாரி மற்ற இடத்துக்கு போயிருப்போம். அங்கே போய் பார்த்துருக்கறதுல நம்ம ட்ரெஸ்ஸோட விலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, திங்ஸோட விலைகளும் பார்த்துருப்போம். அப்படியே வந்து ட்ரிபிள் மடங்கு அதிகங்க, எல்லாமே அதிகம். இப்போ நம்ம வெளி இடத்துல 10 dirhamsக்கு வாங்குறது இங்கே 30, 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ அது தேவையில்லை. அப்போ என் பொண்ணுகிட்ட சொன்னேன், பாப்பா நம்ம 10 dirhams கடை இருக்குது, 1 to 10, 1 to 20 அதில் போய் வாங்கணும், முச்சிடலாம் பாப்பானோட. அது ஐயா ஜாலி, அப்போ நான் அங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை முடிச்சுட்டு சரி தாய்லாந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பயங்கர இதாக இருந்ததுங்க. இது லீவ் நாள் வேறையா, அதுவும் கிளைமேட்டு செம்மையான கிளைமேட்டு, சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாம் நிறைய இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது வச்சுருந்தாங்க, போட்டிருந்தாங்க கான்செப்ட் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரபிஸுங்க மட்டும் அங்கே அரபியில் சாங்கு ஓடுது, கைத்தட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கப்பா. ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு அரபி வந்து ஓத தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் 1, 2 அர்த்தங்கள் தெரியும். மற்றபடி நமக்கும் அரபிக்கும் நோ நோ லா இல்லை ஒன்றுமே தெரியாது. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கேன்னு உள்ளே நுழைஞ்சு அந்த மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் கேட்க தான் செஞ்சோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. சரி தாய்லாந்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்துக்குள்ளே போனோம். ஏன்னா நம்மளால் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியாது. அந்த நாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன போகலாம், எங்கெங்கே இது பண்ணலாம் அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. இதேமாரி ஏதாவது ஒரு புண்ணியமாக அப்படி போட்டால் தான் நம்ம போய் உள்ளே போய் பார்க்க முடியும். நம்ம ஊரில் அங்கங்கே லீவுக்கு லீவு பொருட்காட்சி போடுறான், அப்போ போய் என்ஜாய் பண்ணுறோம். அதோட அதுவும் கிடையாது. அதுவுமே ராட்டினத்துக்கு 40 ரூபா இருந்தது, இப்போ 60, 80ன்னு கூட்டிக்கிட்டே போகிறான். ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருப்போம். ஒரு ரைடு போனாலே 400 ரூபா 500 ரூபா ஆகிடுது. அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ மித்த ரைடுக்கெலாம் எப்படி போகிறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் எப்படி வாங்கி சாப்பிட்றது. ஒரு பொருள் காட்சிக்கு போயிட்டு வந்தாலே 5000 10,000 ஆயிடுது கைஸ். அதனால் இது வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். சரி நல்லா இருக்கேன் அந்த பேண்ட்டுன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு என் பொண்ணுகிட்டேருந்து தான் சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா விலை ரொம்ப கூட இருந்தது. சொன்ன மாரியே எல்லாமே ரேட்டை பார்க்கும் போதே நமக்கு வெளியிலே தெரியும் இல்லையா, ரேட்டு இது பண்ணியிருக்காங்க சில இதில் பார்க்கும் போதே ரேட் கூட இருந்தது. இது குழந்தைங்களுக்கு உள்ளது. இந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு
பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வாங்கலாமா வேணாமா, இல்லை வெளில வாங்கலாமா, வாங்கலாமா வேணாமா, வெளில வாங்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. நானும் 4-5 கடை போய் தள்ளி திரும்பியும் பார்த்தேன். அவங்க அப்பயும் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் என் பொண்ணு காமெடி பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். இது என்னென்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்திருந்த வீடியோ கேமரா மேன் இல்லை உமனை காணும் திடீர்னு. என்னென்னா அவங்க வேலையை செஞ்சுட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கணும், அப்பாவையும் காணும் பொண்ணையும் காணும். நானே குட்டை கத்திரிக்கேன், எங்கே போய் யாரை போய் தேட முடியும்? நெட்டையாக இருந்தாலும் எக்கி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம குட்டையாக இருக்கோம், நொழிஞ்சு போய் உண்ணாதான் உண்டு போனாதான் உண்டுன்னுட்டு சீக்கிரமாக தள்ளுங்கன்னு அந்த கருப்பு சட்டையும் என் பொண்ணையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நான் கையை பிடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். இனிமேல் இந்த கையை விடக்கூடாதுடா, விட்டாலும் பத்திரமா கண்ணை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை பிடிச்சிட்டேன், அதோட கிளம்பிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு இடமும் போயிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நம்மளால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறையா லேடிஸை அது பண்ணி இது பண்ணி அப்படி இப்படின்னு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் குளிச்சுட்டு கட்டுறது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா? உள்ளே போயெல்லாம் எடுக்கலைன்னா அதெல்லாம் போய் எடுக்கலாம் விருப்பம் இல்லை எங்களுக்கு. எதாவது நம்ம போய் வாங்கணும். நான் எப்போதுமே போய் வாங்கணுன்னா தான் அந்த இடத்துல போய் நிற்பேன், அந்த இடத்துல போய் வாங்கணும்னு நினைப்பேன். யாரையும் கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் என்னை வளர்க்கலை. அப்படிலாம் இல்லை. அது என்னமோ ஒரு அவமானமாக எனக்கு தெரியும். அதனால சில பேர் சும்மா போயிட்டு வர கூட வருவாங்க தான். எனக்கு அதுமாரிலாம் பிடிக்காது, போக மாட்டேன். ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோமா அந்த கடைக்குள்ளே போகணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு போய் கர்ச்சிப்பாவது ஒரு 4 வாங்கிட்டாவது வருவேனே தவிர சும்மா போக மாட்டேன். அதனால் உள்ள நுழையலை. எல்லாம் வெளியிலேருந்தே தெரியுது, எதுக்கு ரேட்டெல்லாம் புரியுது, எதுக்கு உள்ளே நுழையணும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஓகே அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றே இது பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கிராஸ் பண்ணி எனக்கு என்னமோ எல்லோரும் வழி விடுங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நடக்கிறது என்னமோ நொண்டி இதெல்லாம் பார்க்குற இதில் சந்தோஷத்தில் கால் வலியும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் வீட்டுக்கு போய் காலை மடக்கவே முடியல. மறுநாள் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது புர்ஜ் கலிஃபா போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த கால் வலியில் நாங்கள் எந்த கலிஃபாவையும் பார்க்க விருப்பப்படல. இதுதான் அங்கே நடந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேயோ அரபி குரல் கேட்குதே, என்னங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தான். நான் போன தடவை வந்திருந்தப்போ நிறையா ஆக்ட்ரஸ் வந்திருந்தாங்க, அது நல்லா இருந்தது. இந்த தடவை என்னென்னு தெரிலவா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போய் பார்க்க ஆரம்பித்தேன். அது நல்லா இருந்தது மியூசிக். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. கைத்தட்டி அப்புறம் அவங்களும் சேர்ந்து பாடி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு ஒன்றும் அந்த பாட்டெல்லாம் முன்னாடி கேட்ட மாரி கூட எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அது நல்லா இருந்தது. ஆனால் எல்லாருமே பாடுறாங்க. உடனே அப்படியே பார்க்குறேன், நம்ம நாட்டுக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு சுற்றி முற்றி பார்க்குறேன். அவ்வளோவா இல்லை. அங்கே ஒரு 5% வேணால் நம்ம ஆளுங்க நிற்கலாம் தான். அது கூட ஃபுல்லாக அரபிஸு. அவ்வளோ அழகாக பாடுதாங்க, டான்ஸ் ஆடுதாங்க. அது என்னமோ அது நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. சுற்றி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இந்த நாட்டுக்குள்ளே போடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போனோம். இங்கே கொஞ்சம் பொறுமையாக போனோம். நல்லா தான் இருந்தது. அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் அப்படி இப்படின்லாம் இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. மெதுவாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஆனால் எங்கேயுமே என் ஹஸ்பண்ட் நிற்க விடல. சரி போங்க அதுக்குன்னு அவங்க சிறுமிஜி அப்படிங்கிறது இங்கேயும் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படியே கையை கொத்து அப்படியே போயிட்டுருந்தோம். அப்புறமேட்டு இந்தியாவை பார்க்கணும். இந்தியா எங்கன்னு இந்தியாவை தேடிக்கிட்டே அலைஞ்சோம். ஆனால் இந்தியா தாங்க கண்ணில் படலை. ஆனால் படும். கண்டிப்பாக இந்தியா பார்க்காம நம்ம எங்கே வர போகிறோம்? இது எகிப்துன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எகிப்துன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. அங்கே உள்ள அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டு போன மாதிரி இருந்தது. எகிப்துக்குள்ளே போனது நம்ம பழைய காலத்துக்குள்ளார நம்ம போய் அது ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம பார்க்குற மாரி நல்லா இருந்தது. அங்கே போட்டிருந்த விதம், அவங்க அங்கே நின்றுட்டு நமக்கு ஒவ்வொன்றும் வாங்குகிற மாரி தான் இருந்தது. ஆனால் நம்ம எகிப்தில் உள்ளதை வாங்கிட்டு போய் எங்கே போய் மாட்ட
அப்படிங்கிற மாரி. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகலை. இதை கொண்டு போய் நம்ம நாட்டில் போய் வைக்கணுன்னாலும் அது அவசியம் இல்லை. நம்ம இங்கேயே இருக்க போகிற மாரி எங்களுக்கு ஐடியாவே இல்லை. இப்போல்லாம் எனக்கு வந்து எந்த திங்ஸுமே வந்து வீட்டுக்கு வாங்குறதுல வந்து எனக்கு விருப்பமே இல்லை. அது முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் அந்த திங்ஸை வாங்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் துபாய்க்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஹஸ்பண்டோட போய் இருக்க போகிறோம். அப்புறம் என்ன அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. என்னோடய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹஸ்பண்டோட போய் இருக்கணும். அது மட்டும்தான். நம்ம ஹஸ்பண்டோட இருக்கணும், நம்ம ஹஸ்பண்டோட இருக்கணும். அது மட்டும்தான் மைண்டில் இருந்ததே தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த ஒரு வழியாக இந்தியாவை பார்த்துட்டேங்க. இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் போய் நின்ட்டார். இந்தியாவுக்குள்ளே வரீங்களா என்ன ஏதுன்னு. ஏங்க எங்கள் இந்தியாவிலேருந்து தாங்க வந்திருக்கேன், அந்த சோத்தை தாங்க சாப்பிட்ருக்கேன், ஏன் இந்தியாவை பார்க்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே நுழையும் போதே வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது நம்ம இந்தியாவுக்குள்ளே காற்றடிக்குது, சரி நம்ம போய் நல்ல புயல் காற்று ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அம்முட்டு பேரும் இல்லைங்க. லாவணி எங்கெங்கேயோ இருக்கானே தவிர நம்ம நாட்டுக்குள்ளே அவ்வளோவா ஆளே இல்லை. விற்கிறவங்க தான் அங்கங்கே நிற்காங்களே தவிர போகிறவங்க யாருமே இல்லை. அது ரொம்ப ஒரு கவலையாக தான் இருந்தது. இருந்தாலும் அங்கே என்ன சுடிதார்ஸு, அப்புறமேட்டு லாங் ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிளாத் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. என்னமோ சொல்லுவாங்களே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற மாரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதில் போகிற ஜிம்கி, அப்புறமேட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸு, அப்புறம் நெக்லஸ் மாரி அதுமாரி, அப்புறம் இந்தமாரி இந்த பெட்ஷீட்டு, அப்புறம் தைக்கா அதாவது தலைவாணி இதுமாரி வகைங்க நிறையா இருந்தது. அப்புறம் ஸ்க்ரீன் ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறமேட்டு வேறு என்ன இருந்தது, நிறையா நம்ம வீட்டுக்கு வைக்க நம்ம இந்தியன்ஸ் எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாரி அந்த ஜிகி ஜிகி கிளாத்தெல்லாம் இருக்குல்ல, அந்தமாரி இது பாம்பே இதுமாரி சைட்லலாம் வச்சுப்பாங்க தெரியுமா, அந்தமாரி ஐட்டம் வந்து மீட்ரு கணக்கில் கொடுக்குறது. சில பேர் அங்கே தையல் தெரிஞ்சவங்கலாம் இருக்கலாம் இல்லையா, அவங்க இந்த 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 ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மி தான் விலை. ஆனால் அங்கே போட்டிருந்தது பார்த்திங்கன்னா 2000 3000ங்கிற ரேஞ்சில் போட்டிருந்தது. அது நம்ம ஊரில் 600 700 இல்லை 1000 ருபீஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே 3 ரூபா 4 ரூபா, அதாவது நம்ம ஊரோட ரேட்டை நம்ம வச்சு பார்க்கும்போது 3000 4000 ரூபாய்க்கு மேலே வந்தது. அந்த கிளாத் வந்து பார்த்தா பியூராக அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிற மாரி இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. காட்டன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம குளிருக்கு போத்திப்போம்ல, அது என்ன உள்ளன் மாரி அதுமாரி நிறையா இருந்தது. சுடிதார்லாம் நல்ல கிராண்டான சுடிதார்ஸ் இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்தது இங்கே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சிரிப்பை பாருங்கள். ஆஹா, இதுக்கு தாங்க போய் அவங்களோடய போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே. என் ஹஸ்பண்டோட வாழணும் அப்படிங்கிறது. என்னங்க இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ளே இந்தியா முடிஞ்சிச்சு அவ்வளோதானாங்கிற மாரி இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டோட போயிட்டு வந்தது ஒவ்வொரு அனுபவங்களும் எனக்கு ரொம்ப சொர்க்கம் மாரி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் இனிமேல் என் வீடியோ அடிக்கடி பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களோட ஒருத்தி தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லபடியாக இருங்க, துவா செய்யுங்க, உடம்ப பார்த்துக்குங்க. நைட் டைமில் துபாயை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே தரணும். பிள்ளைங்களை விட்டு தாய் தகப்பனும் இருக்கக்கூடாது, ஹஸ்பண்டை விட்டு ஒய்ஃபும் இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தரணும். அதை நம்மளும் அதை அமைச்சிக்கணும். எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். டாட்டா பை பாய்.